நிறுத்துக்கடா. மரியாதையா இந்த யானையை அந்த பொண்ணு கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. விடல என்ன நான் கொடுக்கறத நீங்க வாங்க வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? என்ன டாவா? இந்த யானையை காப்பாத்த போய் அந்த பட்டணத்துக்காரன் கண்ணு போச்சுமா. இந்த மருந்தை கொடுங்கம்மா, பெயின் இல்லாம இருக்கும். டாக்டர், என் தம்பிக்கு கண் பார்வை. வெடிகுண்டு வெடிச்சதுனால பார்வரம்லாம் கட் ஆயிடுச்சுமா. கண்ணு ரொம்ப பாதிச்சிருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க? ரகுவுக்கு கண் பார்வை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர், எப்படியாவது அவனுக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டோம். I am very sorry. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஐயா, ராமசாமி போனதுல இருந்து எனக்கு வாழவே பிடிக்கல. எங்க போனாலும் அவன் குரலே கேக்குது. அவனை திரும்ப பார்க்கவே முடியாது ஐயா. ஏமா பார்க்க முடியாது? அவனே திரும்பி வந்துட்டான்னா? ஐயா, என்ன சொல்றீங்க? அங்க பாருமா. ராமசாமி, ராமசாமி வந்துட்டியாடா? என்ன பார்க்க வந்துட்டியாடா? ஐயா, ராமசாமி கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, மறுபடியும் அழைச்சிட்டு போயிடுவீங்களா? இல்லம்மா, இதை எங்கேயே நிரந்தரமா விட்டுட்டு போறதுக்காகத்தான் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாமா, நியாயப்படி உனக்கு சொந்தமான இந்த யானை இப்ப சட்டப்படி உனக்கு சொந்தமாயிடுச்சு. இத பாத்தியா? பாரு, இத வாங்கிக்கங்க. என்ன மன்னிச்சிருமா, என் பேராசையினாலதான் ரகுக்கு கண்ணு போயிடுச்சு. அவர் என்ன ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு இந்த யானைக்கு உண்டான பணத்தை கொடுத்து இத உன் பேர்லயே எழுதி வைக்க சொல்லிட்டார். இனிமே இந்த யானை மேல நான் சொந்தம் கொண்டாட மாட்டேன். இது எப்பவும் உன் கூடவே இருக்குமா. நான் வர்றேம்மா. ஐயா, தப்பு பண்ணவர் திருந்திட்டாரு. ஆனா இத்தனை நாள் நான் தான் அவரை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். டவுனுக்கு போய் எப்படியாவது அவருக்கு நன்றி சொல்றியா? சரி வாமா, உடனே புறப்படலாம். ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க சம்மதம் கொடுத்துதானே நாங்க நிச்சயம் பண்ணினோம். இப்ப வேணான்னு சொல்றீங்களே. அம்மா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சது என்னமோ உண்மைதான். அப்ப இந்த தம்பிக்கு கண்ணு 2 இருந்துச்சு. ஆனா இப்ப எங்க கல்யாணம் திடீர்னு நின்னு போச்சுன்னா எங்க குடும்பத்துக்கே பெரிய அவமானம். அதனால நீங்க தான் எப்படியாவது. அதுக்காக ஒரு குருடனுக்கு இவர் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்றீங்களா? ஐயா, உங்க பொண்ணுக்கு வேற இடம் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. என்னங்க? யாரு? நான் தாங்க வள்ளி. ஐயா, நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு கண்ணு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நல்ல வேளை, என் பொண்ணோட நல்ல நேரம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த தம்பிக்கு கண்ணு போயிடுச்சு. ஐயா,
அவர் முகத்துல இருக்கிற கண்ணு மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அவரோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கல. அவரை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கிற நீயே அவரை கட்டிக்க வேண்டியதானே? ஐயா, என்னம்மா நான் சொன்னதை உன்னால தாங்கிக்க முடியலையா? யோ எந்திரியா போலாம். வள்ளி, இது அவங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ ஏமா தலையிடுற? வாமா ஊருக்கு போகலாம். இல்ல, இது அவங்க குடும்ப பிரச்சனை இல்ல, என் குடும்ப பிரச்சனை. வள்ளி, என்னம்மா சொல்ற? இந்த அனாதை பொண்ண நீங்க இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கணும்னு சொல்றேன். வள்ளி, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? ஏ, நம்ம அந்தஸ்துக்கு இப்ப சரியில்லைன்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ, அது இல்ல வள்ளி. நான் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அந்த பொண்ணு நம்ம வீட்டுல விளக்கேத்துறதுக்கு சரின்னு சொல்றா. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இப்பவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏ ராமசாமியை காப்பாத்தினதுக்காக நான் நன்றி சொல்ல வந்தேன். இப்ப காலம் பூரா என்னை வச்சு காப்பாத்த போறதுக்காக உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்க நான் தயாரா இருக்கேன். தம்பி, உன் கண்ணு போறதுக்கு காரணமா இருந்த வள்ளியே பழி வாங்கிட்டோம். உனக்கு கண்ணுதான் போச்சு, அவளுக்கு வாழ்க்கையே போகுது. நம்ம பாசம் காட்டுற மாதிரி நடிச்சத அவ நம்பி ஏமாந்துட்டா. அவளுக்கு வாழ்க்கை போனாலும் நம்ம ரகுக்கு கண்ணு போனது போனது தானே. எனக்கா கண்ணு போச்சு? என்ன அவமானப்படுத்தின வள்ளிக்கு தான் வாழ்க்கை போச்சு. குருடன் இத்தனால நம்புனீங்களே, உங்களுக்கு அறிவு போச்சு. நான் குருடன் இல்ல, ஐ எம் நாட் பிளைண்ட். இதுவரைக்கும் வாழ்க்கையில அவமானத்தை சந்திக்காதனா வள்ளி மூலமா அதை சந்திச்சேன். ஜெயில கிடந்த சிந்திச்ச வெளியே வந்த உடனே என் நாடகத்தை எல்லார்கிட்டையும் நடத்தினேன். அதுல முதல் கட்டம் திருந்தினது, இரண்டாவது கட்டம் குருடனானது, உச்சகட்டம் மேரேஜ். வெரி குட். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கிற டெக்னிக் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இனிமே வள்ளி தாலி கட்டின விதவதான். ஆமா, அவ வாழ்க்கை ஒரு பூஜ்யம். இனிமே அவளை கொடுமைப்படுத்துறதா நம்ம லட்சியம். Bad brother. ராமசாமி, ஏண்டா அழற? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னா? கவலைப்படாதடா, நான் என்னைக்கும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். நீ எப்பவும் என் கூட தான் இருப்ப, போதுமா? இங்க பாரு, என்னோட கல்யாண பத்திரிக்கை ஐயரே அவரோட சொந்த செலவில் அடிச்சு கொடுத்திருக்காரு. இந்தாங்க, வெள்ளிக்கிழமை ராமசாமி, வாங்கிக்கங்க. பொடிங்க. ராமசாமி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் உன்னோட இருக்கேன்னு சொன்னேன்ல. நான் சொல்றது புரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு எங்க இருக்கு? இதான் 6 அறிவுக்கும் 5 அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். உனக்கு போய் முதல்ல அழைப்புதல் கொடுத்த பாரு. ராமசாமி, வள்ளிக்கு உள்ள கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. நீ ஏண்டா இங்க உட்கார்ந்து அழுதுன்னு இருக்க? ஓஹோ, வள்ளி நம்மளையெல்லாம் விட்டுட்டு போக போறாளேன்னு நினைக்கிறியா? என்னப்பா பண்றது? சரி சரி வா.
கட்டி மேளம் ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே. தாலியை காணுமே. தாலியே காணமா? நான் எடுக்கலமா, நான் எடுக்கல. சும்மா ரெடி. காணாம போனதால இங்க இருக்கு. நீ எடுத்துட்டு வந்த கூடாத. தாத்தா தாலி கடிச்சிச்சு. என்னங்க? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. சுவாமி, தாலி கிடைச்சு கொடுத்து மாங்கல்ய தானத்தை பண்ணுங்க. மாங்கல்ய தாரணம் கரிஷ்யாமி. கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானே மம ஜீவன ஹேதுனாம் தந்தே வத்ராமி சுபே சஞ்சீவன சரதாம் சதம். என்ன ஒரு வித்தியாசமான முதலீடு பாத்தியா? மாப்பிளை காத்துக்கிட்டு இருப்பான், எல்லாரும் பொண்ணை அழைச்சிட்டு வந்து விடுவாங்க. ஆனா இங்க கண்ணு இல்லாத புருஷனை நீயே அழைச்சிட்டு வர. என் நிலைமைய பாத்தியா? எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? காலம் பூரா உங்க கண்ணுக்கு கண்ணா நான் இருப்பேன். உன் மனசுல ஏதாவது? சத்தியமா என் மனசுல எந்த குறையும் இல்லைங்க. நல்ல கணவனுக்கு மனைவிங்கிற ஸ்தானம், இதை விட இந்த ஏழைக்கு வேற என்னங்க வேணும்? வள்ளி, உன்னை மனைவி அடைஞ்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா, இந்த உலகத்துல உனக்கு என்னென்ன பிடிக்கும்? சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த, என் மேல முதலா பாசம் வச்ச வாயில்லா ஜீவன் ராமசாமி எனக்கு பிடிக்கும். இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த உங்களை பிடிக்கும். எங்க கிராமத்துக்கே சோறு போடுற அங்காள பரமேஸ்வரி ஆத்தாள பிடிக்கும். எங்க கிராமத்தை பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா? மிருகமா இருந்த என்ன மனுஷனாக்கி கண்ணு போனாலும் என்ன கணவனா ஏத்துக்கிட்டு இந்த பள்ளி அறையில வாழ்க்கையை தொடங்க உட்கார்ந்துருக்காளே என் புது மனைவி வள்ளி, அவளைத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்வேன்னு நீ நினைச்சா அது உன் முட்டாள்தனம். இந்த கீதாவை தான் எனக்கு பிடிக்கும். என்னங்க? யார் இவ? என்ன அப்படியே திகைச்சு போயிட்ட? எல்லாமே நாடகம் தான். நாடகமா? ஆமா, நாடகம் தான். உங்க ஊர் கோவில்ல கன்னி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, உன் யானைய உன்கிட்டயே திருப்பி கொடுக்க சொன்னது, நான் குருடன் அதனால எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கடா. அது எல்லாமே என் செட்டப் தான். நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? என் வாழ்க்கையை ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பண்ணுனியா? கேவலம் ஒரு சிகரெட் பத்த வச்சதுக்காக கோயில அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி ஊரை கூட்டி என்ன அவமானப்படுத்தினிய, அதை மறந்துடுவேனா? ஒரு 5 நிமிஷம் ஒதுங்கினதுக்காக 5 மாசம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன், அதை மறந்துடுவேனா? உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு சிந்திச்ச, கல்யாண வலைய விரிச்ச, நீயே அதுல விழுந்துட்ட. ஏவன்றா ஏமி ఎలా ఉంది? நீட்கா உணரா? குட். என்னங்க என்னங்க, தெரிஞ்சோ தெரியாமல நான் என்ன தப்பு பண்ணினாலும் என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்ச வாழ்க்கையை பறிச்சிடாதீங்க, என் வாழ்க்கையை பறிச்சிடாதீங்க. இன்னைக்கே ஒட்டு மொத்தமா அழுகாதடி. நீ அழ வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு போடி வெளிய. என் பொண்ணு ஓல்டன் சாப்பிட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. பாவம் அவ. இந்த போர்டு விட்டாவே குடுத்துட்டு வா. போ. போடி. மம்மி மம்மி, அடிப்பாவி, போன்விட்டா பூராவை கொட்டிட்டியே. என்ன சப்தம்? பாருங்க மம்மி, போன்விட்டா எல்லாத்தையும் கொட்டிட்டா. இல்ல மல்ல, எவ்வளவு சிகரெட் உனக்கு? குடிடி. குடிடி. வேண்டாமா. குடிக்க போறியா இல்லையா? குடிடி. 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 குடி. என்னடி நீல கண்ணீர் வடிக்கிற? உள்ள என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, துவைச்சு கஞ்சி போட்டு அயன் பண்ணி வை. போ. ஐயோ, கஞ்சில வேறடி, அந்த கஞ்சியை கூட இவ குடிச்சிட்டு வா. என்னடி முறைக்கிற? போய் பாத்திரத்தை விளக்கு. போடி. என்னடி மறைச்சு கொண்டு போற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? யாருக்குடி இது? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல வழிச்சுத்தி, அவங்களுக்கு தான். பாவம், ஒண்ணுமே சாப்பிடாம இருக்காங்க. திருட்டு கழுத. பாவம் புண்ணியத்தை பத்தியா பேசுற? அவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. முழிக்கிற மொழியை பாரு. என்ன சத்தம்? நல்ல கேளுடா, அந்த திருட்டு சிறுக்கையை பழி வாங்க தானே இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறோம்.
உன் பொண்டாட்டியும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு திருட்டுத்தனமா காப்பியும் சாப்பாடும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ரேகாவை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மத்தியானம் வர்றாங்க. ரொம்ப பெரிய இடம், சொத்து பத்தி ஏராளமா இருக்கு, ஒரே அமுக அமைக்கிறணும். இன்னொரு விஷயம், அவங்கள சாப்பாட்டுல அசத்திரணும். இது பாருடா, நான் வைக்க போற பால் பாயசத்தை சாப்பிட்டு மாப்பிள்ளை உடனே ரேகா கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்ல போறாரு. ஓஹோ, பால் பாயாசத்திலே கல்யாணத்தை முடிச்சு ஆரம்பி. போலாம். கேட்டீங்களா? பால் பாயசம் வச்சு அசத்த போறாங்களா? வள்ளி சித்திக்கு கொண்டு வந்த காப்பியை தட்டி விட்டுட்டாங்கல்ல, அவங்கள சும்மா விடக்கூடாது. வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ஓட ஓட விரட்டணும். சரிங்களா? வீட்டு செலவுக்காக 5 ரூபாய் வச்சிருந்தேன், 10 ரூபாய் குறையுது. யார் எடுத்திருப்பாங்க? ஏண்டே